ஆரம்பத்துல இருந்து அந்த தவறு செய்த டிவிகே நிர்வாகி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நாங்க தொடர்ந்து சொல்றோம். தவறு செய்கிற கிரிமினல்களை கட்சிக்குள் வைத்துக்கொண்டு பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னா அது அவ்வளவு பொருத்தமாக இல்லை. அமைச்சர்கள் முன்மாதிரியா இருக்கணுங்கிறத சொன்னேன். அந்த பாடல் வரிகளே அவ்வளவு மோசமா இருக்கு. அதுக்கு ஒரு அமைச்சர் நடனம் ஆடுகிறார், அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சர்னா கல்வியில அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. சூலூர்ல பாதிக்கப்பட்ட சிறுமியோட தாயார் மேலேயே அலிகேஷன் உருவாக்குனாங்க. விஜய் அவருடைய விவகாரத்து வழக்குல சங்கீதா அவர்கள் மேலேயும் ஒரு அலிகேஷன் உருவாக்குறாங்க. இந்த சூலூர்ல பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய தாயை பழி சொல்வதுங்கிறது உண்மை குற்றவாளியை தப்பிக்க விடுகிற விஷயம். இந்த விவாகரத்து பிரச்சனை வெளியில வந்த உடனே பல டிவிகே உறுப்பினர்கள் சங்கீதாவை ரொம்பவும் தரக்குறைவாக சமூக ஊடகத்துல பதிவு செஞ்சாங்க. அப்ப நாங்க தலையிட்டோம். அது அவங்கவுங்க குடும்ப விஷயம். நீங்க அவங்கள தரம் தாழ்த்தி பேசுவது சரியில்லைங்கிறத நாங்க அப்பவே சொன்னோம். ரூட் மாஃபியா பத்தி நானும் ஊடகங்கள்ல தான் படிச்சேன். எதுக்கு தவறான தகவல்களை, கதைகளை சமூக வலைத்தளத்திலையும் ஊடகங்கள்லையும் இறக்கி உண்மை குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஏற்பாடை பண்ணக்கூடாதுங்கிறது தான் நாங்க சொன்னோம். மேடம், பொதுவாக போதைப் பொருள் கடந்து சிறுவர் சிறுமிகள் இவங்கெல்லாம் அபியூஸ் ஆகிறது நெருங்கிய நட்பு வட்டத்திலிருந்து நெருங்கிய உறவினர்கள் தான் தொடர்ந்து நடைபெறுது. இது இந்த மாதிரி சமூகம் உருவாக காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, சமூகம் இன்னைக்கு பல விதங்கள்லையும் சீர்கெட்டு போய்கிட்டு இருக்குங்கிறத தான் பார்க்குறோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த பழக்கம். இல்லைன்னா 3 வயது குழந்தை ஒரு கும்பல் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படும்னு நம்ம சில வருஷங்களுக்கு முன்னால எல்லாம் நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு சமூகத்தினுடைய மனசாட்சி மங்கி கிடக்கிறதுங்கிறத பார்க்குறோம். சின்ன குழந்தையாக இருந்தாலும் அது பெண், அது ஒரு பாலியல் பண்டம் அப்படிங்கிறது தான் தோணுது. அதனால தான் நாங்கள் கருத்தியல் ரீதியாகவும் இதை பண்ணணும். குடும்பத்தில் இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். பள்ளிக்கூடத்தில் இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ உதாரணமாக குழந்தைகள் மீதான பாலியல் வல்லுறவு வழக்குகளில் அநேகமாக 98% மேலே குற்றவாளிகள் குழந்தைக்கு தெரிந்தவர், நெருங்கிய உறவினர். அதுதான் தொடர்ச்சியாக புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய விஷயம். அதனால் எங்கே நடக்குதோ அங்கே இது குறித்த ஆரோக்கியமான விவாதத்தை நடத்தணும். ஊடகங்கள் அதுக்கு உதவி செய்யணும். சினிமாவில் அப்படிப்பட்ட கருத்துக்கள் வரணும். இப்போ அமைச்சர்கள் மற்றவங்கள்லாம் அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதம், அவங்க பேசுகிற விஷயம், இதெல்லாம் பெண் சமத்துவ கருத்துக்களை வலியுறுத்துவதாக இருக்கணும். அதை மீறுவதாக இருக்கக்கூடாதுங்கிறது. நீங்கள் பேசும்பொழுது கட்சிக்குள்ளே இருந்தாலும் சொல்லியிருந்தீங்க. நேற்றும் இன்றும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையானது எம்எல்ஏ சரவணன் அப்படிங்கிற சிறுவைகுண்டத்தில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. அவங்க கேஸ் கொடுக்கக்கூடாதுன்னு வாபஸ் பெற வச்சது எம்எல்ஏ சரவணன் அவர் பயங்கரமாக குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க கருத்து என்ன? அதாவது இந்த பிரச்சனையில் துவக்கத்தில் இருந்தே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜனநாயக மாதர் சங்கம் தலையிட்டது. எங்களுடைய பொதுச் செயலாளர் ராதிகா அதில் தலையிட்டு இருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் சரவணன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் என்று ஒரு கடிதம் ஜனநாயக மாதர் சங்கத்தால் தமிழக முதலமைச்சருக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் இருந்து அந்த தவறு செய்த டிவிகே நிர்வாகி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறத தான் நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம். இனிமேலையும் நாங்கள் வலியுறுத்துவோம். அதாவது தவறு செய்கிற கிரிமினல்களை கட்சிக்குள் வைத்துக்கொண்டு பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னா அது அவ்வளவு பொருத்தமாக இல்லை. அதனால தான் அந்த பாயிண்ட்டை நான் சொன்னேன். சட்டமன்றத்தில் அது குறித்து கேள்வி கேட்டும் அதற்கு இப்போ வர விஜய் அவர்கள் முதல்வர் பதில் சொல்லலை. எப்படி பார்க்க? இல்லை, அதான் சிங்கப்பெண் படை என்பது நல்ல விஷயம். அதுக்கு 2500 காவலர்களை புதுசாக நியமனம் செய்வேன் அப்படின்னு சொன்னதும் நல்ல விஷயம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை ஒரு கருப்பு வெள்ளை போன்ற எளிதான விஷயம் கிடையாது. சிங்கப்பெண் படை அதில் ஒரு அம்சம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு பரந்துபட்ட பார்வையோடு காம்ப்ரிஹென்சிவாக ஒரு கொள்கை அப்படிங்கிறது இருக்கணும். அதில் ஒரு பகுதி தன்னுடைய கட்சி உறுப்பினர்கள் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுப்பதில் முன்மாதிரியாக ஆளுங்கட்சி இருக்கணும், முதலமைச்சர் இருக்கணும் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் வாடி வாடி கைப்படாத சிடி அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு சிறுமிகள் முன்னாடி டான்ஸ் பண்ணுறாரு. கூடுதலாக அந்த சிறுமிகளை அவர் அணுகிய விதம் பயங்கரமான விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்குது. அது ஒரு லிமிட் இல்லாத ஒரு எல்லை மீறிய ஒரு சீண்டல் தீண்டல் அப்படின்னு விமர்சனம் வருது. இது குறித்து உங்கள் கருத்து?
அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அமைச்சர்கள் முன்மாதிரியா இருக்கணுங்கிறத சொன்னேன். அந்த பாடல் வரிகளே அவ்வளோ மோசமா இருக்கு. அதுக்கு ஒரு அமைச்சர் வந்து நடனம் ஆடுகிறார், அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சர்னா கல்வியில அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த தொடுதல் அப்படிங்கிறது ஒரு எல்லையோடு இருக்கணும். அதாவது குடும்ப உறுப்பினர்களை கூட ஒரு எல்லையோட தான் இருக்கணுங்கிறத நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துறோம். அதனால அமைச்சர் செஞ்சது கெட்ட நோக்கத்தோட அப்படின்னு எங்களால் குற்றம் சாட்ட முடியலை. அவர் வந்து அந்த வலிக்கிற கால்களை நாங்கள் வந்து அமுக்கி கொடுத்தோம், தடவி கொடுத்தோம் அப்படிங்கிற முறையில் ஒரு நல்ல எண்ணத்தோட செஞ்சதா சொல்றாரு. அதனால அந்த எண்ணம் சம்பந்தமாக நாங்க குற்றம் சாட்ட விரும்பல. ஆனா பொதுவாக அப்படிப்பட்ட தொடுதல்ங்கிறது வந்து தேவையில்லை, அது தவிர்த்திருக்கப்படணுங்கிறது தான் நாங்க சொல்றோம். ஓகே, குழந்தைகள் மீதான வன்முறை திடீர்னு வந்துருச்சுன்னு நாங்க சொல்லலை, இந்த ஆட்சியில வந்துருச்சுன்னு நாங்க சொல்லலை. தொடர்ந்து இது நடக்கிறது. கடந்த கால ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சில நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க நிச்சயமா. இப்போது வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அதுல இருந்த பலவீனங்களை கூட களைந்து இன்னும் மேம்பட்ட முறையில நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறோம். இதை வந்து வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக அல்லது குற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு ரொட்டீன் விஷயமாக பார்க்கக்கூடாது. இது வந்து பெண்களை பற்றிய கருத்தியல் ரீதியான மோசமான விஷயம் நிலவுது. பெண்கள் வந்து ஒரு போகப் பொருள், பாலியல் பண்டம், அவங்கள வந்து எது வேண்டுமானாலும் செய்ய முடியும். அதனால கருத்தியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நிச்சயமாக தாவேகா அரசாங்கம் நடத்தணும். அடுத்து காவல்துறையினுடைய தலையீடு நடவடிக்கை, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. ஒரு புகார் வந்ததென்றால் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும், எத்தனை நாட்களுக்குள் செய்ய வேண்டும், யாருக்கு ரிப்போர்ட் செய்ய வேண்டும் அப்படிங்கிற இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை சம்பவங்கள்ல குற்றங்கள்ல கராராக அமல்படுத்தப்படணும். அடுத்து போதுமான காவலர்கள் வேணும். அதே போல நீதிமன்றத்துக்கு போனா ரொம்ப தாமதமாகும் நீதி மறுக்கப்பட்ட நீதின்னு சொல்லுவாங்க. அதனால போதுமான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீதிபதிகள், நீதிமன்ற அலுவலர்கள், சிப்பந்திகள்னு எல்லா மட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய வேக்கன்சியை அவங்க வந்து ஃபில்லப் பண்ணா ஒரு குறுகிய காலத்துல இந்த பிரச்சனைகள்லாம் கையாளப்படும். அடுத்தது வந்து பள்ளியிலிருந்தே, பாடத்திட்டத்திலிருந்தே இது சம்பந்தமான விழிப்புணர்வை மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும், ஏன்னா பல சமயங்கள்ல பள்ளிகள்ல ஆசிரியர்களே இந்த குற்றத்திற்கு காரணமாக இருக்கிறார்கள். எனவே அந்த மட்டத்திலையும் முறையான கண்காணிப்பு என்பது வேண்டும். மீடியா இதுல உதவி செய்யணும். சினிமாவில் பெண்களை கிண்டல் செய்கிற அல்லது தாழ்த்தி பேசுகிற அந்த மாதிரியான காட்சிகள்லாம் நிறுத்தப்பட்டு ஒரு பாலின சமத்துவ பார்வையோடு சினிமாக்கள், மெகா சீரியல்கள் எல்லாமே வரணும். அரசியல் கட்சிகள் அவர்களுடைய உறுப்பினர்கள் குடும்ப வன்முறையில் ஈடுபடக்கூடாது, போதை பழக்கத்தில் ஈடுபடக்கூடாது, மதுபான பழக்கத்தில் ஈடுபடக்கூடாது. மீறினால் நடவடிக்கை அப்படிங்கிற கராரான ஒரு இடத்துக்கு அரசியல் கட்சிகளும் வரணும். குறிப்பா ஆளுங்கட்சி என்கிற முறையில தாவேகா இதுல ரொம்ப சீரியஸா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இப்ப வெளிவந்திருக்கக்கூடிய பல வழக்குகள்ல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தாவேகா நிர்வாகிகள்னு ஊடகங்கள்ல செய்தி வருது. காவல்துறை ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்தாலும் மறுபக்கம் கட்சியிலிருந்து அவர்கள் மீது நடவடிக்கை என்பது வந்தால்தான் கட்சி நம்மை சும்மா விடாது அப்படிங்கிற ஒரு பயம் என்பது வரும். அதனால அதையும் கண்டிப்பாக இந்த அரசு செய்யணும். அதனால எல்லா விதங்கள்லையும் பல முனைகள்ல இருந்து தடுப்பு நடவடிக்கைகள் என்பது வேண்டும். ஜனநாயக மாதர் சங்கம் இது சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கிற ஆலோசனைகளை சமீபத்துல சிங்கப்பெண் படைப்பிரிவினுடைய ஐஜி பவானீஸ்வரி அவங்க நடத்தின ஒரு கூட்டத்திலையும் நாங்கள் போய் அதை வந்து சமர்ப்பிச்சிருக்கோம். இந்த மனுவாத சித்தாந்தம் பிஜேபி அவங்களுடைய கட்சியில் பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்குது, மிஸ்டு கால் மெம்பர்ஷிப்பு, அவங்க எம்எல்ஏக்கள் மற்றவங்கள்லாம் பெண்கள் விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஒரு பக்கம் ஊக்குவித்து கொண்டு மனுவாத சித்தாந்தத்தின் மூலமாக பெண்களை அடிமையாக வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து பெண்களை சகோதரிகளாக பார்க்கிறோம், பாதுகாக்க போகிறோம், பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படிங்கிற கோஷங்கள்லாம் வெற்று முழக்கங்களாக போகிறது. அதனால எல்லா விதங்கள்லையும் இதுல தலையீடு வேணும் அப்படிங்கிறத வற்புறுத்துறோம். இல்ல, ஏற்கனவே 2500 புதிய காவலர்களை நியமனம் செய்வோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது விரைவாக செய்யணும்னு நாங்க கேட்கிறோம்.
முதலமைச்சர் வந்து எந்த ஆலோசனை வந்து எங்கிட்ட வந்து வழங்குங்க சைபர் கிரைம் சம்பந்தமாக முதலமைச்சர் பார்த்து ஆலோசனை சொல்ற மாதிரி பார்க்க போறீங்கன்னா இல்ல அதற்காக உருவாக்கப்பட்ட படை அவங்க நடத்தின கூட்டம் அதுல கலந்துக்கிட்டே எங்க ஆலோசனைகளை சொல்லியிருக்கோம். தேவைப்பட்டால் முதலமைச்சரை சந்திப்போம். நீங்கள் ஒன்று குறிப்பிட்டு சொன்னீங்க, கடந்த ஆட்சியில் வந்து பெண் குழந்தைகளுக்காக அவங்க குரல் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த ஆட்சியில் வந்து இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சரியாக செயல்படணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போதானே சமீபத்தில் உருவாக்கி இருக்காங்க. அதனால எங்கெல்லாம் நடவடிக்கை இல்லையோ அங்கே நாங்கள் வந்து லோக்கலில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், எஸ்பிகிட்ட மனு கொடுக்குறோம், உடனடியாக தலையிட சொல்கிறோம். ஏற்கனவே நாங்கள் கேட்குறது என்னென்னா, கடந்த ஆட்சியாக இருக்கட்டும் இந்த ஆட்சியாக இருக்கட்டும், போலீஸ் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கலைன்னா நடவடிக்கை எடுக்காத காவலர்கள் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க பழைய சட்டத்தில் ஐபிசி 166A இருந்தது. இப்போ புதிய சட்டத்திலையும் அதற்கான பிரிவு இருக்குது. அதனால் தவறு செய்கிற காவலர்களை மீது கை வைத்தால் நிச்சயமாக அவங்க வந்து ஒழுங்காக எஃப்ஐஆர் போடுவாங்க, சார்ஜ் ஷீட் போடுவாங்க. அதுவும் உதவிகரமாக இருக்கும். இல்லை நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும். எடுக்கலைன்னா இப்போ நீங்கள் ஸ்ரீவைகுண்டம் பிரச்சனையில் குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து டிவிகே நிர்வாகி, அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தவர் அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் சரவணன்கிற செய்தி வந்த உடனேயே நாங்கள் வந்து உள்ளூரில் தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்களுடைய போராட்டம் நடந்தது. இப்போ சமீபத்தில் சரவணன் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லைங்கிறத சுட்டி காட்டி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மாதர் சங்க சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் ராதிகா முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் கூட எழுதியிருக்காங்க. அதெல்லாம் விடாமல் நாங்கள் ஃபாலோ அப் பண்ணோம். நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அவருக்கு தெரியும் இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க, ஒரு சிஎம்ஆ இருக்காரு, ஏதாவது நடவடிக்கை எடுத்து இல்லை எடுக்கணுங்கிறத தானே சொல்கிறோம், வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் எடுக்கலைன்னு சொன்னால் அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவோம். மேம், பெண்கள் பாதுகாப்புக்கு தான் சிங்கப்பெண் சிறப்பு படை வந்துச்சு. இப்போ அவங்க சில இடங்கள் சிங்கப்பெண் சிறப்பு படைகளே என்ன சொல்றாங்கன்னா, துப்பட்டா போட்டு போங்க, மிளகா பொடி யூஸ் பண்ணுங்க, பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்கல்ல. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. பாதிக்கப்பட்ட பெண்களே வந்து அவங்க பாதுகாப்புக்கு இதை பண்ண அதை பண்ணுன்னு. நான் என்ன கேட்குறேன், துப்பட்டாவுக்கும் நடக்கிற வன்முறைக்கும் என்ன சம்பந்தம்? பாதிக்கப்படுற பெண்கள்லாம் துப்பட்டா ஒழுங்காக போடுறது இல்லையா? அப்போ துப்பட்டா ஒழுங்காக போட்ட பெண்கள்லாம் வந்து வன்முறையால் பாதிக்கப்படுறது இல்லையா? அதனால் இதெல்லாம் சரியே கிடையாது. உடை என்பது அவரவர் விருப்பம். அதனால் அதோடு வன்முறையை காரணம் காட்டுவது, பாதிக்கப்பட்ட பெண்ணையே பழி சொல்வது, பலிகடாவாக ஆக்குவது, இந்த கான்செப்டை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். பாதிக்கப்பட்ட சிறுமி கோயம்புத்தூர் சூலூரில் பாதிக்கப்பட்ட சிறுமியோட தாயார் மேலேயே வந்து ஒரு அலிகேஷன் உருவாக்குனாங்க. விஜய் அவருடைய விவகாரத்து வழக்கில் சங்கீதா அவர்கள் மேலேயும் ஒரு அலிகேஷன் வந்து உருவாக்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் மேலேயே விவாகரத்து வழக்கு வந்து ஒரு நாளைக்கு 100கணக்காக நடக்குது. அது வந்து விஜய் குடும்பத்தில் நடக்கிறதுனால நம்ம கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்க சொந்த விஷயம். ஆனால் நாங்கள் மாதர் சங்க சார்பாக எதை வந்து ஆட்சேபனை தெரிவித்தோன்னு சொன்னால், இந்த விவாகரத்து பிரச்சனை வெளியில் வந்த உடனே பல டிவிகே உறுப்பினர்கள் சங்கீதாவை ரொம்பவும் தரக்குறைவாக சமூக ஊடகத்தில் பதிவு செஞ்சாங்க. அப்போ நாங்கள் தலையிட்டோம். அது அவங்கவுங்க குடும்ப விஷயம், நீங்கள் வந்து அவங்கள தரம் தாழ்த்தி பேசுவது சரியில்லைங்கிறத நாங்கள் அப்போவே சொன்னோம். குழந்தையோட தாயோட மேலேயும் இதே மாதிரி அலிகேஷன் வைக்கிறாங்க. இந்த பார்வை எப்படி உருவாகுது? ஒரு அதாவது மாஃபியா அப்படிங்கிற ஒன்று வந்து இதுக்கு பின்னாடி செயல்படுறதுலாம் குற்றச்சாட்டு வருது. இது குறித்து உங்க கருத்து? அதாவது ரூட் மாஃபியா பற்றி நானும் ஊடகங்களில் தான் படித்தேன். அதனால் அத்தாரிட்டியோட ஆத்தென்டிக்காக ரூட் மாஃபியாவோட ரோல் என்னங்கிறத என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த சூலூரில் பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய தாயை பழி சொல்வதுங்கிறது வந்து உண்மை குற்றவாளியை தப்பிக்க விடுகிற விஷயம்னு தான் நாங்கள் நினச்சோம். அது சரியில்லைங்கிறத நாங்கள் அப்போவே சொன்னோம். அதாவது ஒவ்வொருத்தரோட நடத்தையை ஆராயிறது, அம்மா சரியில்லை, அவங்க குடிச்சிருந்தாங்க, அவங்க தான் வேணும்னு பண்ணாங்கன்னா அது போலீஸ் விசாரித்து நடவடிக்கை எடுத்துகிட்டு போகுது. எதுக்கு தவறான தகவல்களை, கதைகளை சமூக வலைத்தளத்திலையும் ஊடகங்கள்லையும் இறக்கி உண்மை குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஏற்பாடை பண்ணக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் சொல்றோம். மேம், இந்த ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பு மட்டும் இல்லாம மின்தடை இது போன்ற பிரச்சனைகள்லாம் போன ஆட்சியில் இருந்தவங்களால தான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. தாவேகாக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. இப்போ வந்து மின்வெட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தொழிற்சங்க தோழர்கள் சொல்வது என்னன்னா, போதுமான அளவு வந்து மின் வாரியத்தில் ஊழியர்கள் இல்லை, ரிட்டையர் ஆனால் அந்த இடம் ஃபில்லப் ஆவது கிடையாது. அப்போ ஊழியர்கள் இல்லைங்கிறதுனால தான் இந்த சிக்கல்கள்லாம் வருது. அதே போல் தேய்ந்து போன பாகங்களுக்கு பதிலாக உடனடியாக புதிய பாகங்கள் வாங்குவது, அந்த கருவிகளை மாற்றுவது, இதிலெல்லாம் ஒரு மெத்தன போக்கு இருந்திருக்கு. இதனால தான் காரணம்னு வருது. அதனால் இந்த என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஜனங்களுக்கு வந்து கரண்ட் இல்லைன்னா கஷ்டம் தானே. அதில் போய் ஒரு நியாயம் இதனால அதனாலலாம் சொல்ல முடியாது. அதனால் புதிய அரசாங்கம் டைம் கொடுக்கணும்னா வேறு எதுலையாவது டைம் கொடுக்கலாம். ராத்திரி பூரா கரண்ட் இல்லைன்னா அதில் 6 மாதம் டைம் எல்லாம் எப்படி கொடுக்க முடியும்?
அதனால டிவிகே அரசாங்கம் இந்த மின்வெட்டு விஷயத்துல கூடுதலாக கவனம் செலுத்தி அதை அட்ரஸ் பண்ணணுங்கிறத நாங்கள் வலியுறுத்தோம். ஓகே.